நம்முடைய திருக்குறளுக்கு ஈடு இணையே கிடையாது இல்லையா? திருக்குறள் படிக்கின்ற பொழுதெல்லாம் புது புது கருத்துக்களை தரும் என்று சொல்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரர் வாழை சொல்ல வர்றார், சோறு போடுவாங்க. சோறு போடும் பொழுது திரும்ப மறுபடியும் இவன் நமக்கு சோறு போடுவான்னு எதிர்பார்த்தா சோறு போடுவாங்க. பார்க்காத போது என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை கேட்குறாரு, நீ தான் பார்க்கலையே, அப்புறம் எப்படி அவ ஒன்றை பார்த்தது உனக்கு தெரியும்? காளமேக புலவர்கிட்ட ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லியிருக்கிறாரு, சரி நான் சொல்கிற வார்த்தையில் ஆரம்பித்து சொல்கிற வார்த்தையில் முடி. சரி, செருப்புன்னு ஆரம்பித்து விளக்குமாறுன்னு முடி. ஆனால் ஒரு கவிஞன் சரியாக இருந்தால் அவன் கடவுளுக்கே சவால் விடலாம் என்பதற்கு காளமேகம் ஒரு உதாரணம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் எம்.ஆர். ராதா யாரை சுடுவதற்கு பயிற்சி எடுத்தார் தெரியுமா? என்னடா என்னை சுடணும்னு சொல்லி துப்பாக்கி பயிற்சி எடுத்துட்டு இருக்காம நான் நேரிலே வந்துலேன்னு நேரிலே வந்து விட்டேன் என்று நிற்கிறார். அவரை எதிர்பார்க்கவே இல்லை எம்.ஆர். ராதா. நம்முடைய திருக்குறளுக்கு ஈடு இணையே கிடையாது இல்லையா? திருக்குறள் படிக்கின்ற பொழுதெல்லாம் புது புது கருத்துக்களை தரும் என்று சொல்கிறார்கள். நான் சமீபத்தில் டாக்டர் செல்வ கணபதி எழுதிய ஒரு புத்தகம், விடை தேடும் வினாக்கள் என்று ஒரு புத்தகம், அதிலே ஒரு குறளை குறிப்பிடுகிறார். பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இதற்கான நீங்கள் பொருளை எந்த புத்தகத்தையும் எடுத்து புரட்டி பாருங்கள். எல்லோரும் என்ன எழுதியிருக்கிறார்கள்? எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலை விட பெரிது. அது பரிமேலழகர் உரையாக இருந்தாலும் சரி, அது டாக்டர் குழந்தையினுடைய உரையாக இருந்தாலும் சரி, நாமக்கல் கவிஞர் உரையாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் டாக்டர் செல்வ கணபதி சொல்கிறார், கடலை விட பெரிது என்று வள்ளுவர் சொன்னாரே, வள்ளுவர் அளவை வைத்து சொல்லவில்லை. கடல் பெரிது, எதிர்பாராமல் செய்த உதவி என்பது கடலின் அளவை விட பெரிது என்று அளவை வைத்து வள்ளுவர் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், வீட்டில் அம்மா சோறு போடுவாங்க. ஒரு பிச்சைக்காரர் வாழை சொல்ல வர்றார், சோறு போடுவாங்க. சோறு போடும் பொழுது திரும்ப மறுபடியும் இவன் நமக்கு சோறு போடுவான்னு எதிர்பார்த்தா சோறு போடுவாங்க? போட மாட்டாங்க. ஆனால் கடல் அப்படி அல்ல. அது தன்னுடைய நீரை கதிர் கேட்கும் பொழுது ஆவியாக கொடுக்கிறது. எதனால் கொடுக்கிறதாம்? மறுபடியும் இந்த நீர் மழையாக மாறி நதியாக மாறி நம்மிடத்தில் தான் வரும் என்று எதிர்பார்த்து தான் கடல் அந்த உதவியை செய்கிறது. ஆனால் அம்மா எதிர்பார்த்து செய்வதில்லை. ஆக அந்த அளவு உணவு சிறிதாக இருந்தாலும் அந்த கடலை விட இது பெரிது. அளவு அல்ல, அதிலே இருக்கின்ற தன்மை என்று சொல்கிறார். இது எனக்கு புதிதாக தெரிகிறது, இதுவரை யாருமே சொல்லவில்லையே. அந்த புத்தகத்திலே பார்க்கும்பொழுது புதிதாக இந்த புத்தகம் எனக்குள் பூக்கிறது. ஆக இப்படி ஒரு செய்தியா? தான் நோக்குங்கால் எல்ல நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நோக்கும் இல்லையா? அதுக்கும் எழுதுகிறார், அதாவது நீ தான், நான் பார்க்கும்போது அவள் மண்ணை பார்க்குறா, நீ பார்க்காத போது என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்கிறீங்கள, அதை கேட்குறாரு, நீ தான் பார்க்கலையே, அப்புறம் எப்படி அவள் ஒன்றை பார்த்தது உனக்கு தெரியும்? இது செல்வ கணபதி அந்த புத்தகத்தில் ஒரு கேள்வி வைக்கிறார். நான் பார்க்கும்போது நீ நிலத்தை பார்க்குற, நான் பார்க்காத போது அவள் என்ன பார்க்குறான்னு சொல்கிறாரு, அப்படித்தானே பொருள் எழுதுகிறார்கள். அது எப்படி தெரியும்? அதில் எழுதுகிறார், பார்த்தல் என்பது வேறு, நோக்குதல் என்பது வேறு. நான் அதில் தான் தெரிந்து கொள்கிறேன், இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று. கற்றவர்கள் இதை முன்பே கற்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், என்னை போன்றவர்கள் அவ்வப்போது படிக்கிறவர்களுக்கு. ஆக இதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறா என்று சொல்லுகிறார். அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார், நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், நம்ம ஊர் பஸ் வருதான்னு பார்க்கும்போது நோக்குதலாம். ஆனால் எல்லா பஸ்ஸையும் பார்ப்போம், அது பார்த்தலாம். எல்லா பேருந்துகளையும் பார்ப்பது பார்த்தல். நம்ம கிராமத்து பேருந்து வருகிறதா என்று சொல்வது நோக்குதல். அதனால் தான் கம்பன் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் பார்த்தன்னு சொல்லலாம். இந்த செய்தி எனக்கு புதிதாக இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் திருக்குறள். ஆக புதிதாக இந்த புத்தகம் நமக்கு ஒரு பூ எப்படி புதிதாக பூக்கிறதோ அப்படி எனக்குள் இந்த பூ பூக்கிறது. அதான் உண்மை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நான் அதாவது நிறைய சம்பவங்கள் நமக்கு விசித்திரமூட்டும், ஆச்சரியமூட்டும். ஒவ்வொரு கவிஞனும் சொல்லுகின்ற பொழுது, அதிலும் இன்னைக்கு பாரதியினுடைய நினைவு நாள், கவிஞர்களை நாம் கொண்டாட வேண்டும். நான் வியந்து பார்க்கிற ஒரு கவிஞன் இந்த மண்ணிலே காளமேக புலவர். காளமேக புலவருக்கு இருக்கின்ற திறமை அளவிற்கு அவருக்கு பெயர் இல்லாததற்கு காரணம் அவர் எந்த காவியத்தையும் பாடாமல் போய்விட்டாரே என்பதுதான். ஆனால் மிகப்பெரிய பெருமை, மாம்பூவின் மென்மையொத்த மாதா
கவிஞர் வாலி எழுதுவார், மாம்பூவின் மென்மையொத்த மாதா நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காளமேகம், மீன்பூக்கும் விழியாளே மீனாளே மீண்டும் தாம்பூலம் தரித்து எந்தன் தலைமேலே துப்பிடுக. அப்படி திருவானைக்கா அம்பாளால் அருள் பெற்றவர் காளமேக புலவர் என்கின்ற கதை உண்டு. அந்த காளமேக புலவருடைய தலைமையை பார்த்து வியந்து போகிறோம். ஒரு கவிஞர் என்கிற முறையில் எனக்கு அவ்வளவு வியப்பு வரும். ஒரு சபையிலே பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது காளமேகம் புலவர் சொன்னாராம், நீங்கள் எந்த வார்த்தையில் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அந்த வார்த்தையிலே நான் பாடலை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அதிலே நான் முடிக்கிறேன். ஏன்னா வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல. நான் மதுரை பொதுப்பணித்துறையை பணியாற்றி கொண்டிருந்தேன். எனக்கு சென்னை மாறுதல் வந்தது. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு மாறுதல் வந்தது. பொதுப்பணித்துறை தலைமைச் செயலகத்திற்கு மாறுதல் வந்தது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது முதலமைச்சர். மாறுதல் வந்தது. குடும்பம் இங்கே படித்து கொண்டது. திருநகரிலே குடும்பம் இருந்தது. வாரம் ஊருக்கு வருவேன். பையங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறுதல் வந்தது செப்டம்பர் மாதம். நான் ரயிலிலே வந்து விடுவேன். வாரம் வந்து விடுவேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரயிலில் உட்காந்துருக்கேன். எனக்கு எதிர்த்த உட்காந்துருக்கார். எங்கே வேலை பார்க்குறீங்க? இப்படி இந்த இடத்துல வேலை பார்க்குறேன். ஓஹோ, உங்களுக்கு வாரம் 2 நாள் லீவோ? ஆமாம், சனி ஞாயிறு லீவு. குடும்பம் மதுரையில் இருக்குது. ஓஹோ, வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க. ஆமாம். இப்போ சனி எப்போ வரும்னு உங்கள் மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? அந்த ஒரு சொல் சனின்னு அவர் சொன்னது என்னையவா கிழமையான இதுவரைக்கும் விளங்கலை. அதே மாதிரி அவர்கிட்ட காளமேக புலவர்கிட்ட ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லியிருக்கிறாரு, சரி நான் சொல்கிற வார்த்தையில் ஆரம்பித்து சொல்கிற வார்த்தையில் முடி. சரி, செருப்புன்னு ஆரம்பித்து விளக்குமாறுன்னு முடி. எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்க. செருப்புன்னு ஆரம்பித்து விளக்குமாறுன்னு முடி. காளமேக புலவர் அற்புதமான வார்த்தை என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு கவிதை பாடுகிறார். அந்த கவிதையினுடைய பொருள் என்னவென்றால், ஒரு பெண் வந்து வண்டை தூது விடுகிறாள். வண்டே, மலைகளின் தலைவனாக இருக்கிற முருகப்பெருமானை ஆற தழுவ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இதை சென்று அவனிடம் சொல்லு. இதுதான் பொருள். அவர் எழுதுறார் பாருங்க, செருப்புக்கும் வீரர்களை, செருப்புன்னு ஆரம்பி சொல்லியிருக்காரு, செருப்புக்கும் வீரர்களை, செரு என்றால் போர்க்களம், செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல, பொறு என்றால் மலை, புல்ல என்றால் தழுவ, பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. இதை போய் நீ விளக்கு என்று செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே என்று முடிகிறார். அவ்வளவு திறமை வாய்ந்த காளமேக புலவர். ஆனால் ஒரு கவிஞன் சரியாக இருந்தால் அவன் கடவுளுக்கே சவால் விடலாம் என்பதற்கு காளமேகம் ஒரு உதாரணம். ஒரு முறை திருநெல்வேலியிலிருந்து அவர் வசித்த ஸ்ரீரங்கத்திற்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நல்ல பசி. அவர் கோவில்பட்டிக்கு அருகிலே வருகிறார். கோவில்பட்டிமாள் கோவிலிலே திருவிழா நடக்கிறது. உள்ளே போனால் ஏதேனும் கிடைக்கும் என்று நான் சொல்கிற இந்த செய்தியை கவியரசர் கண்ணதாசன் நான் ரசித்த வர்ணனைகள் என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். கோயில்பட்டி பக்கத்திலே வருகிறார். நல்ல பசி, கோயில்பட்டி திருவிழா நடக்கிறது. சரி, ஊருக்குள்ளே போனால் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் என்று ஊருக்கு போகிறார். அவர் போகிற நேரத்தில் உள்ளே சப்பரம் தூக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சப்பரம் இவர் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார் என்கிறார்கள். இவர் நீ வா சப்பரத்தை தூக்கு என்று சொல்லி இவரையும் சப்பரத்தை தூக்கி சப்பரம் ஊரை சுற்றி வந்து இறக்கி வைக்கிறாங்க கோயிலில். எல்லோருக்கும் சாப்பிடுவதற்கு உண்டை கட்டி கொடுக்கிறார்கள். காளமேக புலவருக்கு கொடுக்கவில்லை, தள்ளி விட்டார்கள். நீ போன்னு. காளமேக புலவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அப்பொழுது அந்த பெருமாளை பார்த்து பாடுகிறார். பாளை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே, பாளை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாரா, வேளையெல்லாம் இவ்வேளை 16 நாளிகைக்கு மேல் ஆயிற்று, என் தோளை முறித்தது மன்றி நம்பியானையும் சுமக்கச் செய்தாய், நாளை இனி யார் சுமப்பார், என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடிவிடுகிறார். இதை கண்ணதாசன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு கயத்தாறு பெருமாள் கோவிலில் யார் நினைத்தாலும் திருவிழா நடத்த முடியவில்லை. திருவிழா என்று பேச ஆரம்பித்தாலே ஏதேனும் தகராறு வந்து விடுகிறது என்று பதிவு செய்கிறார். நானும் நேரிலே சென்று கயத்தாரிலே விசாரித்தேன். அதற்கு பிறகு கயத்தாரிலே ஒரு காரியம் செய்திருக்கிறார்கள். கயத்தாறு பெருமாள் கோவிலுக்கு முன்பு காளமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்தார்கள். ஐயா, முதலில் உனக்கு மரியாதை செய்கிறோம், நீ உன்னுடைய சாபத்திலிருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிய பிறகுதான் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடக்கிறது என்று சொல்கிறார்கள். நினைத்து பாருங்கள், கடவுளுக்கே சக்தி கொடுக்க, கடவுளுக்கே சாபம் கொடுக்கிற ஆற்றல் ஒரு கவிஞனுக்கு இருந்திருக்கிறது.
ஆனால் கவிஞனும் அப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக அப்படிப்பட்ட தமிழ் இன்று கவிஞருடைய நினைவு நாள் என்கிற எனக்கு இது நினைவிற்கு வருகிறது. ஆக அப்படிப்பட்ட அது மட்டுமல்ல, நீங்கள் இதனை மட்டுமல்ல, கவிஞருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருத்தரையும் புரட்டி பார்த்தாலே அத்தனை செய்திகள் நமக்கு இருக்கின்றன. அதே மாதிரி இந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் எம்.ஆர். ராதா யாரை சுடுவதற்கு பயிற்சி எடுத்தார் தெரியுமா? எம்ஜிஆரை சுட்டார் தெரியும். ஆனால் எம்.ஆர். ராதா பயிற்சி எடுத்தது எம்ஜிஆரை சுட வேண்டும் என்பது அல்ல. எம்.ஆர். ராதா சுட வேண்டும் என்று நினைத்தது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை. அதற்குத்தான் பயிற்சி எடுத்தார். சிறைச்சாலை சிந்தனைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. விந்தன் அவர்கள் எம்.ஆர். ராதாவை பேட்டி எடுத்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய பெயரை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த புத்தகங்களை நீங்களும் வாசிக்கின்ற பொழுது அது ஒரே நோக்கத்திற்காக சொல்கிறேன். அதில் பாருங்கள், எம்.ஆர். ராதா சொன்ன செய்தி தான் அது. எதற்காக என்.எஸ். கிருஷ்ணனை அவர் சுட வேண்டும்? இழந்த காதல் என்று ஒரு நாடகம். அந்த நாடகத்திலே ஜெகதீஷ் என்கிற பாத்திரத்திலே எம்.ஆர். ராதா நடிக்கிறார். அந்த நாடகத்தில் பலத்த வரவேற்பு. அந்த நாடகத்தை படமாக்க வேண்டும் என்று நினைத்த என்.எஸ். கிருஷ்ணன் நாடகத்தை வந்து பார்க்கிறார். பார்த்துவிட்டு போகின்ற பொழுது நாடக முதலாளியிடம் சொல்லிவிட்டு போகிறார், இனிமேல் இந்த பாத்திரத்தில் எம்.ஆர். ராதா நடிக்க வேண்டாம், வேறு நடிகரை போட்டு நடிக்க வையுங்கள். அதற்கு பிறகு டி.எஸ். பாலையாவை போடுகிறார்கள், கரீம் என்கிற இன்னொரு நடிகரை போடுகிறார்கள். யார் நடிப்பையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடக கொட்டையிலே எங்கே ராதா எங்கே ராதா என்று சில ஊர்களில் நாற்காலிகளை நொறுக்கி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு எம்.ஆர். ராதா அப்படி மக்களை கவர்ந்து வைத்திருக்கிறார் நாடகத்திலே. எம்.ஆர். ராதா ஒரு முடிவெடுக்கிறார், இந்த படத்தில் என்னை ஒரு பயன்படுத்தக்கூடாது என்பது மட்டுமல்ல, நாடகத்திலும் நான் நடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே, இனிமேல் என்.எஸ். கிருஷ்ணன் உயிரோடு இருக்கக்கூடாது, சுட வேண்டும் என்று நினைத்து அவர் உடுமலைப்பேட்டை என்று நினைக்கிறேன் போய் துப்பாக்கி வாங்கி வந்து கரூரிலே நாடகம் நடக்கும் பொழுது பயிற்சி எடுக்கிறார். அப்பொழுது அவரை பேட்டி எடுத்த விந்தன் கேட்கிறார், நீங்கள் துப்பாக்கி பயிற்சி எடுக்கும் பொழுது குண்டு சத்தம் கேட்டிருக்கும், அதை பார்த்து காவலர்கள் யாரும் வரவில்லையா என்று வந்தார்கள். இது நாடகத்திற்காக பயிற்சி எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம் என்று அவரை அனுப்பிவிட்டோம். நடக்கிறது. ஒரு நாள் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது, கரூர் பக்கம் வந்து விடாதீர்கள், உங்களை சுட வேண்டும் என்று எம்.ஆர். ராதா துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்ற தகவல் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு நாள் எம்.ஆர். ராதா அறையிலே உட்கார்ந்திருக்கிறார். கதவு திறக்கிறது. திடீரென்று படியில் உள்ளே நுழைகிறார் என்.எஸ். கிருஷ்ணன். என்னடா என்னை சுடணும்னு சொல்லி துப்பாக்கி பயிற்சி எடுத்துட்டு இருக்காம, நான் நேரிலே வந்து விட்டேன் என்று நிற்கிறார். அவரை எதிர்பார்க்கவே இல்லை எம்.ஆர். ராதா. அவரை பார்த்து கொண்டே நிற்கிறார். உட்கார்ந்தவர் எழுந்து விட்டார். நிற்கிறார், எதிரே நிற்கிறார் என்.எஸ். கிருஷ்ணன். என்னை சுடணும்னு நினைச்சியா? இந்தா சுடு. ஒரு நண்பனின் கையால் சுடப்பட்டு சாவதை விட பெருமை வேறொன்றும் கிடையாது என்று எம்.ஆர். ராதாவால் பேச முடியவில்லை, விக்கித்து நிற்கிறார். அப்பொழுது என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார், என்ன பார்க்கிற? என்கிட்ட ஏகப்பட்ட பங்களாக்கள் இருக்கின்றன, என்னிடம் ஏகப்பட்ட கார்கள் இருக்கின்றன, எங்கள் என்னை போல எல்லோரிடமும் எல்லாமும் இருக்கிறது. ஆனால் திரைத்துறையில் உன்னிடம் இருக்கிறதே ஒரு நடிப்பு, அது யார்கிட்டடா இருக்கு? உங்ககிட்ட இருக்கிற நடிப்புங்க யார்கிட்ட இருக்கு? இவ்வளவு அற்புதமாக நடிக்கிற உன்னை வைத்துக்கொண்டு நீ அப்படி நடி இப்படி நடி என்று என்னால் எப்படி வேலை வாங்க முடியும்? உன்னை வேலை வாங்க கூடாது என்பதால் தான் இந்த படத்தில் உன்னை நான் போட வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் உனக்கு புகழ் வரக்கூடாது என்று நினைத்து நான் தடை செய்தேன் என்று நினைத்தால் நீ தாராளமாக என்னை சுடலாம். நண்பனின் கையால் சுடப்பட்டு சாகின்ற பெருமை எனக்கு கிடைக்கட்டும் என்று என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னாராம். ராதா சொல்கிறார், உடனே கட்டி பிடித்து, இல்லை நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று என்.எஸ். கிருஷ்ணனை கட்டி பிடித்து அழுகிறார் எம்.ஆர். ராதா. நினைத்து பாருங்கள் இந்த சம்பவத்தை. அந்த நேரத்தில் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு கோபம் வந்திருக்கலாம். ஏன்னா என்.எஸ். கிருஷ்ணன் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்த ஒரு காலகட்டம், நல்ல வசதி இருக்கிறது. எம்.ஆர். ராதாவா நானா என்று பார்த்து விடலாம் என்று முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு எதிரியை கூட, தன்னை எதிரியாக நினைப்பவனை கூட எப்படி வளைத்து விடலாம் என்று என்.எஸ். கிருஷ்ணன் சொல்லி தருகிறார். இந்த இடத்துல இந்த புத்தகம் எனக்கு இந்த செய்தி எனக்கு சொல்லி தருகிறது. தப்பியே பிறந்த நெஞ்சம், தாய் நெஞ்சம், பிள்ளை நெஞ்சம். கண்ணதாசன் சொல்லுவார் என்.எஸ். கிருஷ்ணனை பற்றி, தப்பியே பிறந்த நெஞ்சம், தாய் நெஞ்சம், பிள்ளை நெஞ்சம், செப்பரும் கொடையின் நெஞ்சம், தேனிலே தோய்ந்த நெஞ்சம், ஒப்பிலா மணியாம் எங்கள் உயர் கலைவாணர் கொண்ட நெஞ்சம், இப்புவி உடனால் மட்டும் இனி பிறர் காணா நெஞ்சம். அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய. ஆனால் அதே என்.எஸ். கிருஷ்ணனை பற்றி இன்னொரு சம்பவத்தை ஒரு புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது வியப்பாக இருக்கும்.